டிசிஎம்ஐ புரிந்து கொள்வதற்கு முன் தாவோவுடைய கோட்பாடுகளையும் ஐசிங் கோட்பாடுகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த தாவோயிசத்தினுடைய அடித்தளம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஐசிங் தான். இந்த ஐசிங்கை தெரிந்து கொள்வதற்கு முன் தாவோவை பற்றி தெரிந்து கொண்டு பிறகு நம்ம ஐசிங்க்கு போகலாம். லாவோட்சு என சொல்லக்கூடிய ஒரு சீன ஞானியினால் உருவாக்கப்பட்டது தான் இந்த தாவோயிசம். அவர் எழுதிய புத்தகம் தாவோ தேச்சிங் என சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம். உலகம் முழுவதும் பல மொழிகளால் மொழியாக்கம் செய்யப்பட்ட புத்தகம். இந்த உலகிலேயே மிக அதிகமாக மொழியாக்கம் செய்யப்பட்ட ஒரு தத்துவ புத்தகம் இதுதான். இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாவோட்சு என்பவர் வாழ்ந்த காலம் சீனாவுடைய ஒரு போர் சூழல் நிறைந்த காலம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு அமைதியின்மை நிலவிட்டு இருந்தது, நிறைய ஊழல்கள் மலிந்திருந்தது அப்படின்னு சொல்றார். அந்த காலத்தில் அவர் அந்த ஊரை விட்டு வெளியேற முயற்சி செய்கிறார். அந்த போர் சூழலும் அந்த ஊழலும் ஒரு அமைதியற்ற தன்மையும் அவருக்கு பிடிக்கல. அவர் அந்த ஊரை விட்டு வெளியில போகலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆவண காப்பாளராக தான் வேலை செய்கிறார். இவர் என்ன பண்றாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊரை விட்டு வெளியே செல்லும் பொழுது அந்த ஊர் காவலாளி, அதாவது கோட்டைக்கு விட்டு வெளியே செல்லும் பொழுது அந்த ஊர் காவலாளியால் தடுக்கப்பட்டு அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காவலாளி என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு மிகப்பெரிய ஞானி, இங்கிருந்து வெளியில போறேன்னு சொல்றீங்க, இந்த மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு புத்தக வடிவில் எழுதி கொடுத்துட்டு போனீங்கன்னா நான் வெளியில விடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர் எழுதி கொடுத்த அந்த பாடல்கள் தான் இன்றைக்கு தாவோ தேச்சிங் என சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த தாவோ என சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை ஓசோ தன்னுடைய தி பாத்லெஸ் பாத் என சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்திலும் அப்சல்யூட் தாவோ என்கிற புத்தகத்திலும் மிக விளக்கமாக அவருடைய பாணியில் சொல்லியிருக்கிறார். தாவோவை பற்றிய அவருடைய புரிதலை அவர் மிக விளக்கமாக சொல்லியிருக்கிறார். இந்த பாடல்கள் ஒரு 81 பாடல்களின் தொகுப்பு தான் தாவோ தேச்சிங் என சொல்லக்கூடிய இந்த நூல். இந்த நூலை மிக எளிமையாக புரிந்து கொள்வது என்பது கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். இது முழுக்க முழுக்க புரிதலின் அடிப்படையில் தான் இந்த பாடல்கள் இருக்கும். அதாவது புரிதலின் அடிப்படையில்னா இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது அடுத்தவர்கள் சொல்வதை விட தாமாக உணரணும். அதை தான் தாவோவே சொல்லுது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்களாக உணர வேண்டும். அடுத்தவருடைய அனுபவங்கள் உங்களுடைய அனுபவங்கள் ஆகாது அப்படின்னு சொல்லுது. இது ஒரு வாழ்வியல் நூல். ஆனா நீங்க நம்முடைய நாட்டுடைய தத்துவ ஞானிகள் சொல்லக்கூடிய விஷயங்களும் தாவோயிசத்தில் சொல்லக்கூடிய விஷயங்களும் ஏறத்தாழ ஒன்றாகத்தான் இருக்கிறது. இது இந்த தாவோ தேச்சிங் அப்படின்னா இது ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டும் நூல், ஒரு வழி சொல்லும் நூல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாவோட்சு அப்படின்ற அந்த வார்த்தைக்கு, அந்த பெயருக்கு என்ன அர்த்தம்னா சீன மொழியில தி ஓல்டு மாஸ்டர் அல்லது ஓல்டு பாய் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு வயதான குரு அல்லது ஒரு வயதான பையன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒரு வயதானவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தாவோனுடைய பாடல்கள் மறைபொருளாக இருந்தாலும் அதை மீண்டும் மீண்டும் படிக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய மனதில் ஏதோ ஒன்று உதிக்கிறது, ஒரு புரிதல் ஏற்படுகிறது.
இது நம்முடைய சுய அனுபவமாக இருக்கும் பட்சத்தில் அது மிகப்பெரிய ஞானத்தையும் கொடுக்கிறது. தாவோ என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையை இயல்பாக வாழ்வது எப்படி, இதுதான் தாவோயிசத்தினுடைய முழு கோட்பாடுமே. மாற்றங்களை கூட இயல்பாக ஏற்றுக்கொள்ளுதல், அனுபவங்களை ஆதாரமாக கொண்டது தாவோ. எந்த அனுபவங்களும் சுய அனுபவங்களாக இருக்க வேண்டும். மற்றவருடைய அனுபவங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒருபோதும் பாடங்களாக இருக்காது என்பதை மிக அழுத்தமாக சொல்கிறது. இதனுடைய வாழ்க்கையை ஒரு இயல்பாக நடக்கிற ஒரு பயணமாக கொள்கிறது தாவோ. எதுவுமே செய்யாதிருக்கையில், யாதொன்றும் செய்யாதிருக்கையில் எல்லாமும் செய்து முடிக்கப்படும். இது சாதாரணமா இதை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இதன் மேல் நிறைய முரண்பாடுகள் இருக்கும். நமக்கு நிறைய முரண்பாடான கருத்துக்கள் தோன்றும். ஆனால் இதை ஆழ்ந்து நம்ம யோசனை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உட்கிரகித்து கொண்டோம்னா நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். இதற்கு கூட நான் விளக்கங்கள் சொல்லலை, நீங்களே உணர்ந்து பாருங்கள். நிச்சயமாக இது ஒரே ஒரு சிறு கருத்து மட்டும் நான் சொல்றேன். ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னால நாமளேயே நிறைய கற்பனைகள் செய்கிறோம். இப்படியெல்லாம் நடந்தால் நாம் இதையெல்லாம் செய்வோம், இப்படியெல்லாம் நடந்தால் நம்ம இப்படி, ஒருத்தர் நம்மிடம் பேசுறதா கூட இருந்தா கூட அவர் இப்படி பேசினா நம்ம இப்படி பேசுவோம் அப்படின்னு நம்ம முதல்லையே கற்பனை செய்துக்கிறோம். அதை வரையறை செய்கிறோம். இப்படித்தான் இருக்குன்னு சில முடிவுகள் எடுக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் இயல்பாக அது நடக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் மிக கடினமாக இருக்கும் என்று நினைத்து நீங்க முயற்சி செய்கிற காரியங்கள் மிக எளிதாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மிக எளிதாக முடியக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நீங்க நினைக்கிறது மிக கடினமாக மாறக்கூடும். அவ்வாறு இருக்கையில் நீங்கள் எவ்வாறு ஒரு முடிவுகளை செய்கிறீர்கள், அதைத்தான் தாவோ சொல்லுது. நீ எந்த விஷயத்தையும் முன்னாலேயே திங்க் பண்ணாத, இயல்பாக போ. அங்கு எது நடக்குமோ அதற்கு உண்டாற்போல் நீ வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளலாம். உன்னுடைய தேவையற்ற எண்ணங்களை உன் வாழ்க்கையில் புதைத்து கொள்ளாதே, அதில் நீ புதைந்து போகாதே அப்படின்னு சொல்லுது. எதிர்பார்ப்பின்றி செயலாற்ற சொல்லுது. இப்போ நீங்க ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் எனக்கு கிடைத்தால் நான் இந்த விஷயத்தை செய்கிறேன் என்று நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அங்கு ஏமாற்றங்கள் நிகழ்கிறது. அந்த ஏமாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை கடுமையாக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்தில் எல்லா செயல்களையும் மென்மையாகவும் இயல்பாகவும் செய்ய சொல்லுது. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? ஒரு ஓடும் நதி போல இயல்பாக இருக்க வேண்டும். நதி தன்னுடைய போக்கை எப்படி அதனுடைய வழிக்கு தகுந்தாற் போல் மாற்றிக்கொள்வதில்லை. எந்த வழி கிடைக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல் மாற்றிக்கொள்கிறது. அதை போல் உன்னுடைய பயணத்தை எளிதாக்கிக் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்று சொல்கிறது. பிறர் என்ன சொல்கிறார்கள், என்ன நினைக்கிறார்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையை பயனற்றதாக ஆக்கிறது. ஒவ்வொரு நிலையிலும் நீங்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களுடைய எண்ணங்களை பற்றி அல்லது உங்களை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் இதை போன்ற கவலைகளே தான் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கை கடுமையான வாழ்க்கை என்று சொல்கிறது. யாரிடனும் ஒப்பிட்டுக் கொள்வது தவறு என்று சொல்கிறது. நீங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் ஒப்பிடுதல் அப்படிங்கிற நிகழ்ச்சியில தான் வாழ்க்கை நடக்கிறது. இந்த ஒப்பிடுதல் என்கிற நிகழ்ச்சி, இந்த ஒப்பிடுதல் என்கிற எண்ணம், இந்த ஒப்பிடுதலினால் வரக்கூடிய உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையை பயனற்றதாக்குகிறது, உங்களுடைய வாழ்க்கையை ஒரு கடுமையான பாதையாக்குகிறது என்று சொல்கிறது தாவோ. உன்னை விட மேலானவரை பார்த்து பொறாமையும் கொள்ள தேவையில்லை. உன்னை விட கீழ் இருப்பவர்களை பார்த்து நீ பெருமை கொள்ளவும் தேவையில்லை. நீ இயல்பாக இரு, நீயாக இரு, கருணை கொண்டவனாக இரு என்று சொல்கிறது.
தாவோ. இந்த தாவோயத்தினுடைய கோட்பாடுகள் அனைத்தும் யின்யாங்கின் தத்துவங்களின் அடிப்படையிலேயே தான் இருக்கிறது. நீங்கள் மருத்துவமாக கொள்ளும் பொழுது யின் யாங்காக மாறுவதும் யாங் இன்னாக மாறுவதும் தொடர்ந்து ஒன்றுக்கொன்று வேறுபட்ட ஒரு சக்தியாக இருந்தாலும் ஒன்றுக்கொன்று இணைந்து செயல்படுகிறது. ஒன்று இல்லை என்றால் மற்றொன்று இல்லை, ஒன்றுக்குள் ஒன்று இருக்கிறது. இப்படி இந்த யின்யாங்கின் கோட்பாடுகளிலேதான் தாவோ வளர்கிறது. இந்த யின்யாங்குடைய தத்துவங்கள் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசிங் என சொல்லக்கூடிய தாவோக்கு முன்னால், தாவோயிசத்திற்கும் முன்னால் இருக்கக்கூடிய கோட்பாடுகளில் இருந்துதான் இந்த கோட்பாடுகள், அதாவது தாவோ கோட்பாடுகள் வருகிறது. ஈஜிங்கினுடைய கோட்பாடுகளுடைய அடிப்படையாக கொண்டுதான் தாவோவுடைய கோட்பாடுகள் வருகிறது. தாவோசத்தில் உள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக மிக ஒரு அற்புதமான விஷயம், மகிழ்ச்சியாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும். மிக மிக சிம்பிளாக, மிக மிக எளிமையாக சொல்கிறது தாவோ, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். இது உண்மையிலேயே இதை உணர்ந்து பார்க்கும் பொழுது, அனுபவித்து பார்க்கும் பொழுது, அதை செயல்பாட்டிற்கு கொண்டு வரும்போது மிக மிக அற்புதமாக இருக்கிறது. மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும்? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அவ்வளவுதானே. இங்கு நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இதெல்லாம் இருந்தால்தான் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருபோதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. மனதை எளிமையாகவும் இனிமையாகவும் வைத்துக் கொள்வதற்கு தாவோ ஒரு மிகச்சிறந்த வழி. சரி, முடிவாக தாவோ எதை குறிப்பிட்டு சொல்கிறது? எளிமையாக வாழ்தலையும். வாழ்க்கையில் நான் முதலே ஒரு வார்த்தையை சொன்னேன், யாதொன்றும் செய்யாதிருக்கையில் எல்லாமும் செய்து முடிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுது. நீங்கள் வெற்றிடமாக இருங்கள். வெற்றிடமாக இருக்கிற இடத்துல தான் எதையாவது நிரப்ப முடியும். வெற்றிடமாக இல்லாத இடத்தில் எதுவுமே உள்நுழையவே முடியாது. உங்களுடைய மனதில் 1000 எண்ணங்களையும் 1000 நிகழ்வுகளையும் 1000 ஆசைகளையும் வைத்துக்கொண்டு ஒரு விஷயத்தின் மேல் நீங்கள் இறங்கினீர்களாலும் சரி, இல்லை வாழ்க்கையும் சரி, மிக கடினமானதாக தான் இருக்கும். ஏனென்றால் நம்மளுடைய நினைவுகள் அனைத்தும், எண்ணங்கள் அனைத்தும், ஆசைகள் அனைத்தும் 100% ஈடேறும் என்று ஒருபோதும் சொல்ல இயலாது. இந்த ஒவ்வொன்றும் நம்மை பாதிக்காமல் இருக்க வேண்டும் அப்படி என்றால் தாவோ என்கிற கோட்பாடுகளை நாம பின்பற்றலாம். மாறிக்கொண்டே இருப்பதுதான் இந்த பிரபஞ்சம் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த உலகம் என்பது மாறிக்கொண்டேதான் இருக்கும். இந்த மாற்றங்களை இயல்பாக ஏற்றுக்கொண்டு செல்ல வேண்டும் என்கிறது தாவோ. எதிர்ப்பு குணத்தோடு எந்த ஒரு விஷயத்தையும் அணுக வேண்டாம் என்கிறது தாவோ. இணக்கமாக வாழ்வது என்றால் அடிமையாக வாழ்வதல்ல. முதலில் உன்னுடைய மனதிற்கு நீங்கள் இணக்கமாக வாழ்வது. இது கேட்பதற்கு மிக எளிதாகவும், இதனால் என்ன பயன் என்பது போல தோன்றும். நமக்கு நாம் இணக்கமாக வாழ்வது என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு வழி. இது மிக கடினமானதும் கூட. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் உங்களோடு நீங்கள் போராடி கொண்டேதான் இருக்கிறீர்கள். நீங்கள் உணர்ந்து பாருங்கள், யோசித்து பாருங்கள், புரியும். கருணை, அடக்கம், பணிவு, இதுதான் தாவோசியத்தினுடைய ஒட்டுமொத்த கோட்பாடு. சிகாங் என சொல்லக்கூடிய பயிற்சிகளும் தாய்ச்சி பயிற்சிகளும் இதைத்தான் முன்னிறுத்துகிறது. இந்த 2 பயிற்சிகளும் இந்த தாவோவுடைய கோட்பாடுகளில் தான் வளர்ந்தது. நம்ம அடுத்த வீடியோ பதிவில் ஐசிங்கை பற்றி பார்க்கலாம். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.